ஹாய் கைஸ், நான் பாலா. இப்போ நம்ம வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா, ரெண்டு ஆப்பரண்ட் எக்ஸாம்பிள் 99 அப்புறம் இன்னொரு ஆப்பரண்ட் வந்து 99. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலாக கிரேட்டர் தென்னா இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இதை ரெண்டுமே கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு எடுத்துக்கோமே. ஓகே, ட்ரூ. இப்போ 99 கிரேட்டர் தென் 99 ஃபால்ஸ். ஏமா 99 வந்து ஈக்குவல் சேம். ஸோ ஃபால்ஸ் நம்ம கிரேட்டரான்னு கேட்டோம்னா அது ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லும். இப்போ வந்து 33 கிரேட்டர் தென் 12 ட்ரூ. 12 லெஸ் தென் 33 ட்ரூ. 33 லெஸ் தென் 12 ஃபால்ஸ். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அவுட்புட் மட்டும் தான் கொடுக்கும். ஒன்று ட்ரூ, ஒன்று ஃபால்ஸ். இன்னொன்று ஃபால்ஸ். ட்ரூ வந்து என்னென்னா, ரெண்டு ஆப்பரண்ட்டும் நம்ம கொடுக்குற அது கண்டிஷன் வச்சுக்கோங்க. அந்த கொடுக்குற கண்டிஷன் வந்து சேமாக இருந்து அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது ட்ரூன் அவுட்புட் கொடுக்கும். அக்செப்ட் பண்ணாட்டி ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஒரு வேரியபிள், ரெண்டு வேரியபிளுக்கு வந்து நம்ம ரன் டைமில் வாங்கலாம். எக்ஸ். ஓகே, திருப்பி அதோட சொல்கிறேன். இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே வந்து எந்த வேல்யூ நம்ம வந்து எதை நம்ம எழுதுகிறோமோ அது அப்படியே வந்து நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆக போகுது. இந்த இன்ட் எது கொடுக்குறோம்னா இது இண்டிஜர் டைப்புன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது. இந்த இன்புட் எது கொடுக்குறோம்னா அதை வந்து ரன் டைம் யூசர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு. ஒன்றை வந்து நம்ம வந்து இன்ட்டில் கொடுப்போம், ஒய்யை வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டில் வாங்கலாம். ஃப்ளோ புட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஒய். ஓகே, இதை வந்து டபுள் கோட்ஸ் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணல, சிங்கிள் கோட்ஸ்லையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஈஸி மெத்தட் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னென்னா அதை அப்படியே காப்பி பண்ணி போடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே பண்ணிடுங்க. ஓகே, தென் இப்போ வந்து அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டபுள் கோட்ஸில் உள்ளது நம்மளுக்கு அவுட்புட்டில் அப்படியே வரும். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் இஸ் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ் வந்து ஒய்யோட பெருசாக இருந்துச்சுன்னா அது இங்கே இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரன் மாடியூல். ஓகே, வேல்யூ வந்து நம்ம 12ன்னு கொடுக்கலாம். ஒய்யோட வேல்யூ வந்து 9.2ன்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அவுட்புட் கொடுத்துருச்சு. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா ட்ரூ, எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா ஃபால்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் ட்ரூ, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் ஃபால்ஸ், x not equal to y true, x double equal to y false. அவ்வளோதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பற்றி. இது ஒரு சின்ன டாபிக். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னும் இது மாதிரி நிறையா டாபிக் கண்டிப்பாக போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.